சிம்ம லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கேது லக்னத்து மேலேயும் போறதும், ராகு 7ஆம் வீட்ல போறதும் இருக்கிறது. ஸோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரம் மிகவும் ஒரு விதத்துல நல்ல நேரம்னு சொல்லலாம். பட் ஒரு 50% நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்குள்ளார என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறார்களோ, அது எல்லாமே அவங்களால சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும். என்னுடைய நடை, உடை, பாவனைகளை நான் மாற்றிக்கணும், என்னுடைய திங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மாற்றிக்கணும், நான் ஒவ்வொரு விஷயமும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னோட ஒரு வேலை எடுத்தால் என்னால் அது கடகடன்னு செஞ்சு முடிக்க முடியல, அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ராகு 7ஆம் வீட்டில் போகிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைய இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளவும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களை மனைவிக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் கணவர்களுக்கும் நிறைய இடையூறுகளோ பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கல, இப்போ தான் நான் எனக்கு பொண்ணோ இல்லை பையனோ தேடுறாங்க அப்படின்னாலே இந்த நேரம் பரிகாரம் செய்து கொண்டு நல்ல பெண்ணாக இல்லை நல்ல பையனாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் சண்டை சச்சரவுகள் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அது அனாவசியமாக தேவையில்லாமல் பெரிதாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது.